ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோட் 30 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல அந்த வேம்பியனும் கேட்குது, எனக்கு பிளட்டு வேணும், எனக்கு பிளட்டு வேணும், நீ எனக்கு கண்டாமினேட் ஆன பிளட்டை தராத. யூ ஃபூல், உனக்கு இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். உன்னோட தாகத்தை கணிக்க ஒரு உப்பு தண்ணியை குடிக்கிற மாதிரி தான் அது உனக்கு ஃபீல் ஆகும். யோ கிளவா, உனக்கு என்னையா புரியும்? இப்போ எல்லாமே ஓகே தான், ஆனால் எதுக்காக அந்த சோல்ஜர்ஸை உள்ள வர வச்ச? எல்லாமே ஒரு காரணமாக தான். ஏன்னு சொல்லு. ஏன்னா அவங்க தன்னால அவங்களோட கிரேவை பிக் பண்ண மாதிரி ஆச்சு. தாத்தாவும் அவங்க சொல்றாரு, யோசிக்கிறத பார்த்தா எனக்கு முட்டாள் மாதிரி தான் உன்னை பார்த்தா தெரியுது, ஆனா இங்க நீ ஒண்டிதான் முட்டாள்னு கேட்டா கிடையாது, அந்த சோல்ஜர்ஸ் அவங்களும் தான். ஓ உனக்கு தெரியாது, இந்த மாதிரி அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டானவங்க. ஏதோ ஒன்று, எல்லாமே எனக்கு தெரியும், வாய முட்டை இருக்கியா? நீ நிறைய வாட்டி ஃபெயில் ஆகி நீ ஒத்தலஸா மாறிட்ட, கவலைப்படாத, இப்போ நம்ம முன்னேறி போயினே இருக்கணும். ஏன்னா இங்க இருக்கிற ஒரு மக்களோட உயிரும் இப்போ என்னோட கையில இருக்கு இப்படின்னு கிழவன் ஏதோ ஒரு பெரிய பிளானை போட்டு வச்சிருக்கான். இது என்ன பிளானு, ஆளு என்னதான் பண்றதுக்கு ட்ரை பண்றான், அது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையா பார்க்கலாம். இந்த சைடு அங்க தடியா இருக்கிற ஒரு பர்சனும் அங்க அப்புன்னு வாயில சாப்பாடு அப்புறான். இந்த இடத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு அங்க கத்த ஆரம்பிக்கிறாரு, யோ எனக்கு மனசாட்சி இருக்கா? இந்த மாதிரி ஃபுட்டை கொடுத்தவனே இப்படி காலி பண்ற, முக்கியமா யோசிக்காம நீ காலி பண்ற. ஆமாயா, உனக்கு ஒன்னே மனசாட்சி இருக்கா? இவங்க பல நாளா சாப்பிடல, அதனால நான் ஏதோ கொடுத்தேன், அதுக்கு போய் இப்படி கத்தின்னு இருக்க. எல்லார பத்தியும் யோசிக்கணும், அதெல்லாம் ஒரு சின்ன பொண்ணு, அவளா பாவம் என்ன பண்ணுவா அப்படின்னு அங்க ஒரு சண்டை போகுது. ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னமும் அங்க தெரியல அந்த அப்போஸ்டேட் அது யாரு தானே. அங்க நம்ம பார்க்கும் சைட்லயே கேக்குறான், கடலி நம்மளுக்கும் பசி எடுக்குது, மாதிரி நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. ஆனா நம்ம ஸ்ட்ரிக்டா அங்க சொல்றான், இல்ல இந்த இடத்துல அந்த மொட்டைக்கும் மேல எவனும் ஒருத்தன் இருக்கான், அவன் இன்னமும் வெளியில வரல. கண்டிப்பா நீ இங்க இருந்து ஏதாச்சும் சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், உன்னோட கதை இங்கேயே முடிஞ்சிரும். நம்ம எல்லாரையுமே கொல்றதுதான் அவங்களோட பிளானே. அதுக்கு தெரியும், பாய்சனை வச்சு கூட உன்னை கொல்லலாம். இந்த பார்க்குக்கு இது கேட்டவனே அங்க எதுவுமே சொல்ல முடியல, அவன் கம்முன்னு இருக்கான். இதுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குது, ஆமா ஏன் அப்படியே இருக்கீங்க, வாங்க, இந்த மாதிரி உங்களுக்காக நாங்க ஃப்ரெஷ்ஷா ரைஸ் எல்லாம் குக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கும், ஏன் நீங்க சாப்பிடக்கூடாது? உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது இந்த டிஷ். சப்ளை எல்லாம் இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம், எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். நம்ம பார்க்க அதையே ஒத்து பார்க்கறான். இதனால அந்த கிழவன் ஷாக் ஆகுறான், ஏன்னா இதுல ஏதோ கலந்திருக்கான் போல. குள்ள நம்ம லீக்கும் ஒரு மெசேஜ் வருது. ஆமா என்ன ஆச்சு, என்ன விஷயம்? இந்த சைடு அந்த கிழவனுக்கும் புரியுது, இவன் தான் இங்க இருக்கிற ஒரு மெயின் ஆளு மாதிரி போல, அதனால தான் எல்லாருமே இவனோட பேச்சை கேட்கறாங்களா. பார்க்குக்கா அங்க இருக்கிற சிக்கனு மட்டனு இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அங்க இப்படி அதை பார்த்துன்னு இருக்கும் போதே அங்க தாத்தா கேட்கிறாரு, ஆமா தம்பி நேத்து என்னப்பா ஆச்சு? அதுவா, நாங்க கரண்டா ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணிருக்கோம், அதனால நீங்க அவளைக்கும் கவலைப்படாதீங்க. அப்படியாப்பா தம்பி, இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம லீக்கு அங்க மெசேஜ் வந்திருக்கும்ல, அந்த இடத்துக்கு அவங்க போய் பாக்குறாங்க. அப்படியே அந்த இடத்துல வித்தியாசமான தாவரமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு தாவரத்தை எத்துல அவங்க பார்த்ததே இல்ல. அதே மாதிரி அங்க இருக்கிற அந்த டெம்பரேச்சர் அதுவும் ரொம்ப வியர்டாவும் டிஃப்ரெண்டாவும் ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள நம்ம தடுத்தாகணும். இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வேவ் கலிபோர்னியால வந்தது, செகண்ட் வேவ் அது ஷாங்காயில வந்தது, தேர்ட் வேவ் அது பெர்லின்ல வந்தது, இப்போ சியோல் மாஸ்டர்ஸ் கண்டிப்பா வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த செடியை நல்லா பார்ப்பான். அது ஒரு நேரமான டனல் மாதிரி அவனுக்கு தோணும். சைடு அங்க ஒரு சின்ன பொண்ணு கேக்குறான், தாத்தா தாத்தா இதுல கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்த முடியுமா? கண்டிப்பாமா, இந்த தண்ணியை வச்சுக்கோ. தாத்தா ரொம்ப நன்றி. பாவம் அப்பாவி பசங்களுக்கு தெரியல, கூடிய சீக்கிரத்துல இந்த இடமே மாறப்போகுதுன்னு. இவங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான கேட்டிங்க அப்பீர் ஆக போகுதுல, டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு கேட்டிங்க அப்பீர் ஆக போகுது. சைடு நம்ம ஹீரோக்கு எப்போ அது ஒரு டனல்னு தெரிய வந்ததோ அப்பயே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இங்க ஏதோ ஒரு கேட் அப்பியர் ஆயிருக்கு, அது வழியா தான் இந்த தாவரமும் எவ்வளவு தூரம் வந்திருக்கு, அதனால சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு நம்ம தடுக்கணும். அப்பனா நம்ம இதை தடுத்தாகணுமா? ஏன்னா இந்த கேட் ரொம்ப டிஃப்ரெண்டா எனக்கு தெரியுது. ஆமா, நம்ம நினைக்கிறத விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட். இதுக்குள்ள ஒரு பாஸ் மாஸ்டர் கூட இருக்கலாம், அதோட டிஃபிகல்ட்டி லெவல் அதுவும் எஸ் ரேங்குக்கும் மேல இருக்கலாம். இதை கேட்ட அவ ஷாக் ஆகுறா. அப்போ நம்ம ரெண்டு பேரால என்ன பண்ண முடியும்? இப்படி நம்ம தாக்குனா நம்ம இங்க எந்த போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான காத்தடிக்குது. இடத்துல தாவரமா இருந்ததுல அந்த இடத்துல இப்ப கேட்டு தெரியுது. இப்ப வேற வழியே இல்ல, நம்ம தான் இந்த கேட்டை தடுத்தாகணும். அங்க இன்னமும் நம்ம லியோட ஆளுங்க வந்திருப்பாங்க. அங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. இவங்க இருக்கிறது ஒரு டனல், இப்ப அந்த கேட்டுக்கு முன்னாடி தான் இவங்க இருக்காங்களே,
மாஸ்டர்ஸும் இப்ப நம்மள நோக்கி தான் வரோமே, நம்ம அன்லக்கியான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன இருக்க, உண்மையை சொன்னா நம்ம ஒன்னும் அன்லக்கி இல்ல, இந்த மாஸ்டர்ஸ் அதுங்க தான் அன்லக்கியா இருக்கு. ஏன்னா தன்னால அதுங்க வந்து நம்ம கிட்ட சாக போதுங்க. இந்த இடத்துல நம்ம கிம் கிட்ட அவளோட பவரை பயன்படுத்த சொல்றான். நம்ம அவளோட ஸ்பிரிட்ஸை வச்சு பயங்கரமா தாக்குறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பின்னாடி போறாங்க. அடலி, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணேன், இருந்தாலும் அவளுக்கும் அதுங்களுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகுற மாதிரி இல்ல. இதுக்கும் மேல நல்லா பாருங்க, நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயின்னு இருக்கோம். இதுவும் நம்ம லீயோட பிளானு தான். ஏன்னா நம்ம லீ வந்து ஆல்ரெடி எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டான். இதுங்க எல்லாமே ஒரு எரோஷன் கேட்ல இருந்தா வந்திருக்குதுங்க. ஏத்த மாதிரி என்விரான்மெண்ட் இல்லைன்னா உங்களால சரியா தாக்க பிடிக்க முடியாது. எவ்வளவு அந்த கேட்டை விட்டு இதுங்க தள்ளி வந்தோம், எவ்வளவு அதோட டிஃபென்ஸ் லெவல் ரொம்பவும் கம்மியாகும். அதுதான் நம்ம லீக்கும் வேணும். லீ ஆல்ரெடி நிறையவே மெட்டலால ஆன பாலையும் கொண்டு வந்திருக்கான். அந்த பாலையும் பறக்க வைக்கும் போதே கிம் கிட்ட அவன் சொல்றான், நான் சொல்லும் போது காத்தோட பிரஷரை நீ ரைஸ் பண்ண, என்ன எல்லாத்தையுமே நம்ம ஒரே டைம்ல பண்ணணும். இதுக்காக ஒத்துக்கிறான். மாஸ்டர்ஸும் அவங்க தாக்கிக்கினே வருமா, அங்க ஹீரோவும் சொல்றான், இப்ப பண்ணு, ஏன்னா இந்த டைம்ல அந்த மாஸ்டர்ஸை நான் விட போதில்ல, ஆவா அரைக்கிற மாதிரி இதுங்களை நான் அரைச்சாகணும். அந்த இடத்துல கிம் அவளோட பவரை யூஸ் பண்றா. டொர்னேடோ மாதிரி ஒரு காத்தும் உருவாகுது. இந்த பிரஷர்னாலையும் அந்த பால்னாலையும் இதுங்க கொஞ்சம் கொஞ்சமா இறக்குதுங்க. அங்க ஹீரோக்கும் நல்லாவே புரியுது, இந்த மாஸ்டர்ஸோட கதையை நம்ம என்ட்ரன்ஸ்லயே முடிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான், நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சிரும். இந்த சைடு ஒரு ஆளுக்கும் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வயிறு கலக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அங்க இதனால டாய்லெட் எங்கன்னு தேடி போயின்னு இருப்பான். இந்த இடத்துல அவனோட உடம்பை வித்தியாசமா பண்ணி ஒரு பீஸ்டா உருமாறான். அங்க இதுக்கப்புறம் தான் ஒரு கோஸ்டியை காட்டுறாங்க. இது ஒரு ஹிடனான கோஸ்ட், லிவிங் எக்ஸ்பெரிமெண்டா அவங்க பண்ணோம். கிட்டத்தட்ட 30 பேரை பீஸ்ட் மாதிரி அவங்க மாத்திரமா. ரெண்டாவது 1000 சிவிலியன்ஸ் அவங்க கொல்லணுமா, 10,000 மக்களை வளர்த்து அவங்களுக்கு ஊட்டச்சத்தையும் அவங்க வழங்கணுமா. இன்னும் வித்தியாசமா ஒரு 3 கோஸ்ட் இருக்கு. அந்த 3 கோஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கோஸ்டா இருக்கிற அந்த பீஸ்டிஃபிகேஷன் இது வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதனால அந்த வயசான ஆளுக்கு டெவில் கல்டிவேஷன் கோஸ்ட் வந்து சக்சஸ்ன்னு காட்டுது. பரவாயில்ல, எல்லாமே பிளான் படி போகுது. என்னோட டைம், நான் எல்லாத்தையுமே மாத்தணும். சோல், இந்த நகரத்தையே என்னோட டொமைனா நான் மாத்த போறேன் அப்படின்னு பெருசு இங்க சொல்லுது. இங்கே இந்த எபிசோட முடியுது. கிழவனை ஏதோ சாதாரணமான ஆளுன்னு நினைச்சேன், ஆனா பெரிய கையா இருக்கான். இவனால என்னென்ன பிரச்சனை வரப்போதும் எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.